அட சஹானா, பிராச்சி, எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஏய் ரிஷி, கொஞ்சம் இங்க வாயேன்பா. என்னாச்சு? எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் சொல்வீங்களா? ஆமாமா, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். நீங்க ஸ்வீட் எடுத்துட்டு வரத பாக்கும்போது நல்ல விஷயம் சொல்ல போறீங்க போல இருக்கே. ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. பாத்தியா, உங்க எல்லாரையும் விட இவ தான் ஒரு புத்திசாலி பொண்ணு. அப்புறம் விஷயம் என்னன்னு இந்த புத்திசாலி பொண்ணோட இந்த புத்திசாலி அம்மா சொல்லுவா. பண்ணிடுவா. நீ அனௌன்ஸ் பண்ணு. ஓகேவா? என்ன? என்னன்னா சரிதா அம்மாவுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அந்த கான்ட்ராக்ட கொடுத்தவங்க பெரிய குஜராத்தி ஃபேமிலி. எவ்வளவு நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாட்டி சூப்பர். Thank you. அது ஒரு பெரிய கல்யாணம். 15 நாளைக்கு நடக்கும். மொத்த ஈவென்ட்டையும் இவங்க தான் நடத்தணும். கல்யாணம் எங்க நடக்குது? பக்கத்து ஊர்ல தான். அதனால சரிதா அம்மா கொஞ்ச நாளைக்கு அந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க, ரெண்டட் ஃபிளாட்டுக்கு. நானும் கூட போறேன். இவங்கள நான் தனியா விட முடியாதுல்ல. அப்ப நான் பாட்டியை தனியா விட்டுருவேனா? என்ன பாட்டி, நானும் உங்க கூட வரேன். ஹெல்ப்பா இருக்கும்ல. அப்போ எல்லாரும் போறாங்கன்னா நாங்க இங்க என்ன பண்ண போறோம்? நாங்களும் உங்க கூடயே வரோம். நல்லதா போச்சு. ஆபீஸ் கூட அங்க இருந்து ரொம்ப பக்கம். அங்க இருந்து பக்கம் தான். அப்ப எல்லாரும் கிளம்புங்க. ஆனா பேக்கிங் எல்லாம் நல்லபடியா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது மறந்துட்டீங்கன்னா நம்ம அடிக்கடி இங்க வந்துட்டு போக முடியாது. சரியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. சில பேப்பர்ஸ் எல்லாம் கீழே ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. ஓய், நீ எங்கேயோ போறேன்னு ஆலியா சொல்லிக்கிட்டு இருந்தா? நான் உன்கிட்ட கேட்டப்ப நீதான் சொன்ன என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு. ஏன்னா ருசியான சாப்பாடு கிடைக்கிறது இல்ல, பன்னீர் சப்ஜி கிடைக்காது. உன்னோட தேசபக்தி எங்க போச்சு? திடீர்னு இப்படி போறதுக்கு பிளான் பண்ணிட்ட? நான் ஜஸ்ட் இங்க இருந்து போக ஆசைப்படுறேன். இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த ஜனங்களை விட்டு. இந்த இப்ப திடீர்னு என்னாச்சு? ஏன் எல்லாரையும் மோசமா நினைக்கிற? ஒண்ணு இல்லப்பா. என்னப்பா இது? ஒவ்வொரு தடவையும் நான் உங்ககிட்ட கேட்கணுமா? எதையும் நேரா சொல்ல மாட்டியா? சொல்லுப்பா, என்ன ஆச்சு? நீ சொன்னேன்னு திஷாவை போய் பார்த்தேன். நான் உன்கிட்ட சொன்னதுதான் அவகிட்டையும் போய் சொன்னேன். என்னாலதான் நீ தனியா இருக்கன்னு போய் சொன்னேன். நீ தனியா இருக்கிறது என்னால பார்க்க முடியலன்னு சொன்னேன். ஐ செட் நீ லைஃப்ல மூவ் ஆன் பண்ணுன்னு சொன்ன. ஆனா அவ ரித்திக்க விரும்புறா. ஹே, கம் ஆன் யா. அழறத ஸ்டாப் பண்ணு. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வாட் ஹேப்பன்? ஒன்றும் இல்லை, இன்னும் இவன் கிளம்பல. ஆல்ரெடி இவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. இட்ஸ் ஆல் ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க பேக் பண்ணும்ல, லேட் ஆயிட போகுது. இல்லனா விஷயம் வேற என்னமோ. அதை உங்ககிட்டே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பட் நெவர் மைண்ட். அவருக்கு எப்ப என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். Have a safe trip, guys. தேங்க்ஸ் அண்ணா. Enjoy yourself. போலாமா? யா. பிராச்சி, சஹனா, சீக்கிரம் பண்ணுங்க. 15 நாளைக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் கம்மியா தான் வைக்கிறேமா. இந்த சஹானாக்கு சொல்லுங்க. சித்தி, அவ பேக்கை விட என் பேக் ரொம்ப சின்னது. சின்னதா? உன்னோட மேக்கப் பேக் என் பேக்கை விட ரொம்ப பெருசு. என் காதுல எல்லாம் விழுது. சண்டே நிறுத்திட்டு பேக்கிங்க பண்ணுங்க. ரிஷி, நீ இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இன்னைக்கு லீவா என்ன? நீ ஆபீஸ்ல இன்டர்ன் தானே? You're fired. அடன், நாம ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதான் ஹெல்ப் பண்றதுக்காக வீட்ல இருக்கான். ஓ அப்படியா? அப்போ நம்மளும் காலேஜ் போக வேண்டாம், லீவ் எடுத்துக்கலாம். வா பேக் பண்ணலாம். வாய் மூடு. பேசாம பேக்கிங்க முடிச்சிட்டு மரியாதை காலேஜ் கிளம்பு. இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சாரி. இவ்ளோ வேகமா இடிச்சிட்டியம்மா. ஆனா ஒரு தடவை இடிச்சுக்கிறது நல்லது கிடையாது.
அதனால 2வது தடவையும் தலைய முட்டிக்கணும். ஆனா பாசமா. ஒரு தடவை முட்டினா நல்லதில்ல, 2வது தடவை முட்டணும். எதுக்காக இப்படி சிரிக்கிற? பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்ல இல்ல இன்னும் இருக்கு. நான் பேக்கிங்க முடிச்சிடுறேன், நீங்க அதுக்குள்ள டெம்போ கூப்பிட்டுருங்க. அவனை என்ன வர சொல்றது? பக்கத்துல தான் இங்க எங்கேயாவது இருப்பான். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க மத்ததெல்லாம் பேக் பண்ணி வைங்க போங்க. பாத்து போங்க. நான் போய் புக் பேக் பண்றேன். நான் என்னோட மேக்கப் கிட்லாம் பேக் பண்ணிக்கிறேன். ஹலோ. யா ஹலோ, நான் ரிஷி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எஸ். ஹாய், திஸ் இஸ் விக்ரம் கோலி. அப்புறம் மெஹரா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி சொன்னாரு. உன்னை மறுபடியும் ஜாப்ல சேர்த்துக்கிட்டாரு. அவர் ஏதாவது கொஸ்டின் கேட்டா நீ ஜாப் ரிசைன் பண்ணிடு. ஓ ஓகே சார். தேங்க்யூ சார். சார் நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலி நாங்கள் ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஷிஃப்டிங் முடிஞ்சதும் நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். நீ புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுமே ஹெச்ஆருக்கு உன்னோட அட்ரஸ் கொடுத்துரு. ஓகே சார். தேங்க்யூ சார். ரிஷி, என்னாச்சு? பாஸோட ஃபோன். அவர் மறுபடியும் என்னை வேலையில் சேர்த்துக்கிட்டாரு. அடேங்கப்பா, இது உண்மையிலே நல்ல விஷயம். நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? பாட்டி உங்களை அவங்களோட பொண்ணுன்னு சொல்றது சரிதான். என் அம்மாக்கு அப்புறமா நீங்க தான் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் நீங்க சகானா முன்னாடி என்னோட விஷயத்த சமாளிச்சிங்க. என்னை வேலையை விட்டு தூக்கின விஷயத்த நீங்க சொல்லவே இல்லை. ஒருவேளை எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என்னை ஆஃபீஸ்லேருந்து எடுத்த விஷயம், நான் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி என்னை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. நான் தான் சொன்னேன்ல, நீ என் குடும்பத்துல ஒருத்தன். குடும்பத்துக்குள்ள யாரும் தேங்க்யூ சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல எல்லாரோட நல்லது கெட்டதுலயும் எல்லாரும் பங்கெடுத்துப்பாங்க. சரி, டென்ஷன்லாம் ஆகாத. போய் முதல்ல பேக்கிங்க முடி. அப்புறம் உன்னோட பாட்டி ஏன் மேல டென்ஷன் ஆவாங்க. ஓகே. இங்க பாரு இது உன் நல்லா மைண்ட்ல இருக்கும். ரியா தான் இருப்பாளா? அவ தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவா. நான் இப்படி எல்லாம் போடுவேனா? பிராச்சி, ரியாவை தோக்கடிக்க நீ ரியா மாதிரி தானே ட்ரெஸ் போடணும். அப்பதானே உன்னால ஜெயிக்க முடியும். இரு, நான் இதை சொல்றேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. இது வேண்டாம். திஸ் இஸ் நைஸ். நான் ஹெல்ப் பண்ணட்டா? ஐ மீன், நீங்க ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்க எதை செலக்ட் பண்றதுன்னு. சோ அதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டேன். நீ இப்போ ஒரு பயங்கரமான குழப்பத்துல இருப்ப, am I right? அப்புறம் பிராச்சி, நீ எதை வேணாலும் போட்டுக்கோ. வின்னிங் கிரவுன் எனக்கு தான் கிடைக்கும். அப்புறம் நான் அகைன் உனக்கு சொல்றேன், இப்போவும் டைம் இருக்கு. யூ கேன் பேக் ஆஃப். இல்லனா இந்த காலேஜ் முன்னாடி நீங்க இருக்கிற வரைக்கும் லூசரோட டேக் வச்சுட்டு போகணும். Do you want it? Well, your wish, girls. What do you think? Am I right or am I right? Yes, you're always right, Ria. பட் ஷீ இஸ் ராங். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு உன் முன்னாடி தோத்து போகணும்னு ஆசை இருந்தா அவ தோத்து போகட்டுமே, விட்டுடு. ஏன் அவளை காப்பாத்துற? ஆனா நான் இவள மாதிரி இல்லையே. I'm a nice girl, girls. What's wrong with you? And also you. Please tell my dad I'm being really nice. Okay? And by the way, girls, எனக்கு இப்போ ஓஷாப்பூரோட ஆளுங்களையும் நிறைய பேர் தெரியும். And guess what? And I'm nice to them also. See you. நில்லு. அந்த பக்கம் போகாத, ரைட்ல போ. Because you're always right. ஒருவேளை நீ லெஃப்ட்ல போனா விழுந்துருவல்ல. Oh my baby, so thoughtful. ஆனா உனக்கு ஒண்ணு சொல்லி ஆகணுமே, நான் லெஃப்ட்ல போனாலும் சரி ரைட்ல போனாலும் சரி என்னோட லெஃப்ட் கூட ரைட் தான். அப்புறம் உன்னோடது மை டார்லிங், ரைட் ஆர் லெஃப்ட் அத நீ மறந்துடு. ஏன்னா உனக்கு சென்டர் கூட கிடையாது. அதனாலதான் இப்போவும் நீ நடுவுலயே நிக்கிற. என்ஜாய். பிராச்சி, வா சயின்ஸ் லேப் போலாம். எதுக்கு? நான் இப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலா பண்ண போறேன். அதாவது இந்த 3 பேரும் அப்படியே வேனிஷ் ஆயிடணும். குப்பைங்க எப்பவும் அதுவே எரிஞ்சு வேனிஷ் ஆயிடும். நீ எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிற? இதுவும் சரிதான். நான் போய் டீயும் சமோசாவும் சாப்பிட்டு வரேன். அப்பதான் என்னோட மூட் சரியாகும். அது வரைக்கும் நீ இந்த மேகசின்ல Dress செலக்ட் பண்ண. ஏன்னா இந்த காம்படிஷனுக்கு நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கு. சரியா? லூசு பொண்ணு.
என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாக்குறியா? நைஸ், நாட் பேட். இன்னைக்கு நாளே ரொம்ப மோசமா இருக்கு. இங்க பாரு, என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதா இருந்தா நீ பார்க்காத. ஏன்னா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்க்க தெரியாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். நான் எதை பார்ப்பேன்னா, பொண்ணுங்களோட தலைமுடி, பொண்ணுங்களோட ஷால், பொண்ணுங்களோட கண்ணு. நீ ஏதாவது தலைக்கீழா பிறந்தையா? நேரடியான விஷயங்கள் எதுவுமே உனக்கு புரியாதா? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, நான் எதுக்காக உன்னை போய் இம்ப்ரெஸ் பண்ணோம்? இல்லனா உன்னை எனக்கு பிடிக்கவில்லை அந்த மாதிரி டேகோ இல்ல பிரேஸ்லெட் ஏதாவது போட்டுட்டு சுத்தவா? நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம ஒரு டாட்டூ போட்டுக்கோ உன்னோட நெத்தியில. அப்ப கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, நீ ஏன் ஷார்ட் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்க? ஷார்ட் ட்ரெஸ் போட்டா பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தானே. வாய் மூடு. ஃபேஷன் ஷோல ரியா கூட நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். வாட்? ஃபேஷன் ஷோலையா? அதாவது அதுல ரேம்ப் வாக்லாம் பண்ணுவாங்களே, அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க? ஆமா. நான் சொன்னப்போ உனக்கு புரியலையா? பிராச்சி, எனக்கு ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லு. நீ இந்த விஷயத்துக்குலாம் கம்ஃபர்டபிள் கிடையாது. எதுக்கு பண்ற? சாய்ஸ் இல்ல, பண்ண வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி பிரின்சிபல் சார் நானும் ரியா சண்டை போடுறத பாத்துட்டாரு. அவரு பேரண்ட்ஸ் கூப்பிடணும்னு சொன்னாரு. ஆப்வியஸ்லி அப்படி நடக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். அதனால அவர் முன்னாடி நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள சண்டை இல்லைன்னு சொன்னோம். போய் சொன்னியா? சொல்ல வேண்டியதா போச்சு. அதனால பிரின்சிபல் சார் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு. அதை வச்சு நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு நான் ஒத்துக்கிறேன்னு வேற சொன்னாரு. அதனாலதான் இந்த ஃபேஷன் ஷோ. இங்க பாரு பிராச்சி, இட்ஸ் அ மாடலிங் காம்படிஷன். எனக்கு புரியுது. ஆனா இதுல சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு போனாதான் ஜெயிப்போன்னு நிச்சயம் கிடையாது. உனக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீ போட்டுக்கோ. இன் விச் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ட்ரஸ்ட் மீ பிராச்சி, உன்னோட இந்த சிம்பிளிசிட்டி இருக்குல்ல, அதான் உன்னோட பியூட்டி. சொல்லுவாங்களே, அமைதியில் இருக்க அந்த அழகு. அப்புறம் மற்றவங்கள மாதிரி நீ ஏன் இருக்கணும்னு நினைச்சினா, மற்றவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இதெல்லாம் பார்க்கறத நிறுத்து. அப்புறம் உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஒரு நிமிஷம். இங்க பாரு, நான் உனக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணேன். ப்ளீஸ் எனக்கு எதுவும் லெக்சர் மட்டும் கொடுத்துறாத ப்ளீஸ். தேங்க்யூ. யூ வெல்கம். ஆல் தி பெஸ்ட். ஏதாவது கிடைச்சதா? எனக்கு இன்னும் ரெஃபரன்சஸ் வேணும். அதான் இவ்ளோ இருக்கே. நான் இந்தியன் ட்ரெஸ் போட போறேன். இங்க பாரு, ரியாக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் பிடிக்கும். எனக்கு இந்தியன் கல்ச்சர் தான் பிடிக்கும். நானும் அவள மாதிரி ட்ரெஸ் ட்ரை பண்ணா காம்படிஷன் எங்க இருக்கும்? அதுவும் இல்லாம எனக்கு அந்த ஸ்டைல்ஸ், அந்த ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னோட ஸ்டைல், என்னோட கல்ச்சர் தான் எனக்கு பிடிக்கும். சோ ஜட்ஜஸ் டிசைட் பண்ணட்டும் எந்த ட்ரெஸ் யாருக்கு சூட் ஆகுதுன்னு. என்ன சொல்ற? சரி வா. எல்லாரும் வந்துட்டாங்க. பல்லவி எங்க? அவ பையன் கூட பிஸியா இருக்கா. அப்புறம் விக்ரம்? அவன் பொண்டாட்டி கூட பிஸியா இருக்கான். அப்பா புள்ள இருக்காங்கல்ல, அவங்க அம்மா மருமக 2 பேரையும் 24 மணி நேரமும் பிஸியா வச்சிருக்காங்க. இதுக்கு பதிலா பல்லவி எங்கேயாச்சும் போய் வேலை பார்த்திருந்திருக்கலாம். ஒரு 8 மணி நேரமாவது ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்ல. அப்படி வேலைக்கு போயிருந்தா அப்ப என்ன சொல்லுவா தெரியுமா? ஐயோ, பேசாம ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்திருக்கலாம், ஃபேமிலியோட டைமாவது ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம்லன்னு சொல்லுவா. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட்றதை விட வேற எந்த ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கவே முடியாது. மனுஷன் 2 மணி நேரம் அவங்க ஃபேமிலியோட இருந்தா போதும். குறைஞ்சபட்சம் 22 மணி நேரம் வேலை பார்ப்பான். உனக்கு உள்டாவாச்சு. நீ 22 மணி நேரம் ஃபேமிலி கூடவே இருக்க, அப்புறம் 2 மணி நேரம் ஆபீஸ்க்கு போற. அதனாலதான் விக்ரம் ஒன்ன நீ வேலையே செய்ய மாட்டேங்கிறான். ஆமா, சரி விடுங்க. 1 நம்பர் பொறாமக்காரன். கைய விடு. அவகிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது. என்னால ரிஷியை இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. அவன் எனக்கு சொந்தம். அவன் ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும். நான் அவனை யார் கூடயும் ஷேர் பண்ண விட மாட்டேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா கூட முடியாது.
சாரி. இட்ஸ் ஓகேயா? ரியா இன்னும் வரல. அவ எங்க போனா? ரியா உன் பாட்டியை கூட்டிட்டு வர போயிருக்கா. பாட்டியா? ரியலி? அது பாட்டி எப்படிடா இருக்க? நீங்க எப்படி இங்க? அட, என்ன பார்த்தா உனக்கு சந்தோஷம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். பாத்தியா அபி, நான் இவளுக்கு இங்க வந்த சந்தோஷத்தை விட ஆச்சரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க அவளை விடுங்க. லுக் அட் மீ. என்ன பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? வாங்க வாங்க, கம் ஆன். எப்படிப்பா இருக்க? நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கேன். பெரியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சமந்தி, இவங்க பிரியங்காவோட பாட்டி. வணக்கம். வணக்கம். பிரியங்காவோட மம்மியும் என்னோட பொண்ணும் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால நாங்களும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீங்க ரொம்ப ஸ்வீட். எல்லாரையும் உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறீங்க. நானும் உங்க ஃப்ரெண்டு தானே. ஒன்னதான் எனக்கு எப்போ பிடிச்சிருச்சு. சரி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வாங்க. வரேன் வரேன். வாங்க உட்காருங்க. டிராவலிங்லாம் எப்படி இருந்தது? கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா நான் இங்க வந்தாகணுமே. எனக்கு ஒரே ஒரு பேத்தி இவ. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. ராங் டைமிங்ல நீங்க ஃபோன் பண்றீங்க. அப்ப நான் ஏதாவது வேலையில இருப்பேன். அப்படியே போன் எடுத்துட்டாலும் அவ என்ன சொல்லுவா தெரியுமா? அபிச்சித்தப்பா இப்படி, அபிச்சித்தப்பா அப்படி. நானே யோசிச்சேன், அபி அப்படி என்ன அவளை பாத்துக்கிட்டான்? ஒரு பேத்தி பாட்டியை மறந்துட்டான்னா பாத்துக்கோங்களேன். இங்க பாருங்க, இந்த ஜெலசி எல்லாம் விடுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இவ்வளவு நல்லவனா இருக்காதப்பா. நான் ரொம்ப மோசமான பாட்டி. இவளோட கேரியர், இவளோட படிப்பு, இவளோட கல்யாணம் எல்லாத்தையும் உன் தலையில போட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். உங்களுக்கு தெரியாது, எல்லாத்தையும் நான் சுமப்பேன். இதுல என்ன லோடு இருக்கு? நீயும் இருக்கியேப்பா. எஸ், என் கல்யாணத்தை பத்தி பேச்சு நடக்குது. ஓகே, நான் கிளம்புறேன். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அப்புறம் இங்க இருக்கிற நிறைய பேர் என்ன சோம்பேறின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்னோட கல்யாணம் ரிஷி கூட நடக்கும். ரிஷி ஒரு நல்ல கம்பெனில வேலை செஞ்சானா இவங்க வேற பைய தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி ரிஷி வீட்டு ஆளுங்க கிட்ட சம்மதம் வாங்கணும். இங்க சித்தப்ஸ் மட்டும் ஒத்துக்கிட்டா போதும், எல்லாரும் ஒத்துப்பாங்க. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் சார். ஹே வெயிட் there. What's your name? சார், ரிஷி. ரிஷி, உன்னை பத்தி பிரியங்கா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. அதனால தான் உன்னை ஜாபை விட்டு எடுக்கல. ஆனா ரெஸ்டாரண்ட்ல நடந்தது மறுபடியும் நடக்க கூடாது. இங்க வேலை செய்ய வந்திருக்க. கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் வர்க். டூ வாட் யூ டூ. இட்ஸ் குட் ஹேபிட் அண்ட் யூ வில் பி அவுட் ஆஃப் தி ஜாப். ஓகே? ஓகே சார், நான் முழு முயற்சி பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் வர இடம் கொடுக்க மாட்டேன். என் வேலையில் நான் கவனமாக இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். கோ. தேங்க்யூ சார். பிரியங்கா சொன்ன மாதிரி இவன் கிடையாது. என்ன விஷயம்ப்பா? ஏன் அவன் கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பேசுற? அது ஒன்றும் இல்லை. அது பிரியங்காவை பார்த்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகிறான். இதுல என்ன தப்பு? அட்ராக்ட் ஆகிற வயசு தானே. அட்ராக்ஷன் இஸ் ஓகே, பட் அப்ஜெக்ஷன் ஆகக்கூடாதுல்ல. வேலை செஞ்சு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகக்கூடாது. மஞ்சள், சீரகப்பொடி, கரம் மசாலா இங்க. யார் அது? அட நீங்க அவ வீட்டில் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வரல. அவ பேசுறது ஒண்ணு, அவ மனசுல நினைக்கிறது ஒண்ணு. என்ன விஷயம்? ரிஷி கிட்ட பேசணும். அவனுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கும், ஜாயின் பேக்னு. நான் அவனுக்கு கால் பண்ண முயற்சி பண்ணேன், ஆனா அவன் நம்பர் ரீச் ஆகல. நான் ரிஷி கூட கொஞ்சம் பேசலாமா? இங்க பாரு, இங்க பாரு பிரியங்கா, நீ என் பொண்ணு மாதிரி இருக்க. அதனால ஒரு மகளா நினைச்சு நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட மகன்னு சொன்னீங்களா? அப்ப என்னோட ப்ராப்ளம் உங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லல, ஆனா இன்னைக்கு சொல்றேன். நான் ரிஷியை காதலிக்கிறேன். காதலிக்கிறவ அவனை ஏன் அடி வாங்க வச்ச? ரிஷியை காதலிக்கிறேன்னு அவர்கிட்ட நீ சொல்லிருக்கணும்ல. ஆமா, நான் சொல்லல, சொல்லிருப்பேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அப்ப புரியவே இல்லை. நடந்தது எல்லாமே ரொம்ப தப்புதான். சித்தப்ஸ் அவனை அரைஞ்சிருக்க கூடாதுதான். ஆனா
இப்ப நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். சித்தப்ஸே அவனை ஜாபுக்கு வர சொல்லிட்டாரு. கோலி அங்கிளே ரிஷி கிட்ட பேசினாரு. இங்க பாருமா, இந்த வயசுல நீ உன் படிப்புல கவனத்தை செலுத்தணும், உன் வேலையில கவனத்தை செலுத்தணும். இதுல எல்லாம் கவனத்தை செலுத்த கூடாது. இந்த நெக்லஸ் பாத்தீங்களா? இத பாருங்க. இந்த மாதிரி நெக்லஸ்லாம் என் ஃபேமிலி அடிக்கடி எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. நீங்க இதை வச்சுக்கோங்க. எனக்கு ரிஷி கூட கல்யாணம் பண்ணி வைங்க ப்ளீஸ். இந்த மாதிரி நெக்லஸ்லாம் உங்க கிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ப்ளீஸ்.